அல்லாஹ் தஆலா இடத்துல மிகப்பெரிய இபாதத்தாக இருக்கும். அது குர்ஆன்ல ஹதீஸ்ல வந்து இபாதத்துக்குள்ள அல்லாஹ் இடத்துல மிக பெரிய அந்தஸ்துக்குரிய இபாதத்தாக இருக்கும். ஆனால் அந்த நிய்யத்துடைய அந்த மோசமான நிய்யத்தின் காரணம், எண்ணத்தின் காரணமாக அந்த அமல் சில நேரத்தில் அல்லாஹ் இடத்துல பெரிய அந்தஸ்தில் இருக்கும். ஆனால் எங்கட ஏட்டை எடுத்து பார்த்தா, நாளைக்கு மறுமையில எங்களுக்கு தரக்கூடிய அந்த ஏட்டில் எடுத்து பார்த்தோன்னு சொன்னால் ஆக மோசமான அமலாக அது தான் இருக்கும். ஏன் காரணம்? என்னோட எண்ணம் சரியில்லை, முகஸ்துதிக்காக செய்திருப்போம். அதுக்கு ஒரு அழகான உதாரணம் நாங்கள் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய ஹதீஸ் தான். நாளைக்கு மறுமையில நரகம் வந்து ஏற்கனவே நரகம் நெருப்பு மூட்டப்பட்டு பத்திக்கொண்டு தான் இருக்கும். அந்த பத்தக்கூடிய எரியக்கூடிய நெருப்பை இன்னும் கொஞ்சம் அதை எரிகொல்லிகளை போட்டு எரிக்கக்கூடிய அந்த சூழ்நிலை வரும். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா முதலாவதாக யாரை போட்டு திரும்ப எரிக்கிறான்? மது அருந்தியவர்களோ, விபச்சாரம் செய்தவர்களோ, ஷிர்க் வச்சவர்கள் அல்ல. முதலாவதாக யாரை அல்லாஹ் தஆலா போட்டு எரிக்கிறான்னு சொன்னால், அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய இபாதத்துக்களாக பார்க்கப்படக்கூடிய 3 விஷயங்கள். ஒன்று ஜிஹாது, அடுத்த குர்ஆன் திலாவத் மார்க்க கல்வி, அடுத்த சதக்கா. இந்த 3ல் ஈடுபட்ட 3 பெரிய இபாதத்தாளிகள், வணக்கசாலிகளை கொண்டு வந்து தான் அல்லாஹ் தஆலா முதலாவதாக நரக நெருப்பை பற்ற வைக்க போகிறான். ஏன் காரணம்? அல்லாஹ் அவ்வளவு பெரிய இபாதத்து, மிக அந்தஸ்துள்ள ஒரு இபாதத்து. அந்த வணக்கத்தை இவங்களுடைய மோசமான எண்ணத்தின் காரணமாக புகழுக்காக வேண்டிய வீரர் என்று சொல்லணும் என்றதுக்காக வேண்டி போராடினார். நான் பெரிய ஒரு ஆலிம் அறிஞர் என்று சொல்லணும் என்றதுக்காக வேண்டி மார்க்க கல்வியை படிச்சாரு, அதை படித்து கொடுத்தாரு. நான் பெரிய ஒரு தனவந்தர் கொடை வல்லல் என்று சொல்லணும் என்றதுக்காக வேண்டி மக்களுக்கு மத்தியில் நிறைய செலவழிச்சாரு. இந்த 3 அல்லாஹ் தஆலா 3 பேரை பார்த்து சொல்லப்பட்டு அல்லாஹ் சொல்லுவான், இந்த 3 நீங்க எதிர்பார்த்த 3 உலகத்தில் உங்களுக்கு சொல்லப்பட்டாச்சு. இப்போ உங்களுக்கு கொண்டு மில்லியன் சொல்லி அவங்களை முகம் குப்புற இழுக்கப்பட்டு நரகத்தில் போடப்படுவாங்க. அவங்கள வச்சுட்டு அல்லாஹ் தஆலா முதலாவதாக ஆரம்பிக்கிறார் நரகத்தை பற்ற வைக்கிறது இன்னும் கொஞ்சம். ஏன் காரணம்? அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய இபாதத்தாக இருக்குது. அந்த இபாதத்து இந்த மோசமான நிய்யத்தின் காரணமாக நரகத்தில் முதலாவது எரிகொல்லியாக போறாங்க. அவங்க தான் மிகப்பெரிய இபாதத் செஞ்சவங்க. அன்புக்குரிய சகோதரர்கள், மிகவும் ஆபத்தான ஒன்று தான் இந்த முகஸ்துதி என்பது. நாங்கள் விசேஷமாக இந்த கூடுதலாக ரமலான் கூடுதலாக இபாதத் செய்கிறோம். அந்த இபாதத் செய்யத்தில், வணக்கங்கள் செய்யத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு பகுதி தான் இந்த முகஸ்துதி என்பது.